தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு அசாதாரணமான சூழ்நிலை நிலவிய காலத்தில், குறிப்பாக 1995ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி தூத்துக்குடி மாவட்டம் கொடியங்குளம் கிராமம் அன்றைய ஆட்சியால் தாக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து தென் தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய அசாதாரண சூழ்நிலை, அதே போல தமிழ்நாடெங்கும் ஒரு அசாதாரண சூழ்நிலைகள் நிலவின. எனவே தமிழகத்தில் விடுதலை மக்களுக்கு குரல் கொடுப்பதற்காகவும் அவருடைய பாதுகாப்பிற்காகவும் அவருடைய அரசியல் அதிகாரத்தை மீட்டெடுப்பதற்காகவும் மண்ணுரிமை, மனித உரிமை, வாழ்வுரிமை என்ற 3 முக்கியமான அடிப்படை லட்சியங்களோடு புதிய தமிழகம் கட்சி தோன்றியது. இப்பொழுது 6 மாநாடுகள் நடத்தியிருக்கிறோம். இந்த கடந்த 30 வருடத்தில் நடைபெற்ற அனைத்து சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலிலும் புதிய தமிழகம் கட்சி பங்கேற்றிருக்கிறது. 2026ஆம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நடைபெறக்கூடிய இந்த வேளையில் புதிய தமிழகம் கட்சியினுடைய மாநில மாநாடு நடைபெறுகின்ற காரணத்தினால் இதற்கு பல்வேறு விதமான அரசியல் முக்கியத்துவம் நிச்சயமாக இருக்கும்.